ஹலோ விவர்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் மற்றும் பணியிடங்கள் அதிகரிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 11,00,000க்கும் மேற்பட்டவங்க எழுதியிருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் எப்போ வெளியாகும், அண்ட் இந்த விஏஓ, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி அண்ட் நான் செக்யூரிட்டி, ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், டைப்பிஸ்ட், ஸ்டெனோடைப்பிஸ்ட் கிரேட் 3 இந்த மாதிரி இருக்கக்கூடிய குரூப் 4ல் இருக்கக்கூடிய சப்பணிகளுக்கு எப்போ அந்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் தனித்தனியாக. ஏன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படிங்கிறது காமனாக 500லேருந்து 1000 பணியிடங்கள் பார்த்திங்கன்னா அதிகரித்தாலும் இப்படி உள்ளே இருக்கக்கூடிய பணியிடங்கள் எவ்வளோ அதிகரிக்கும் அது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 4662 பணியிடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ முதல்ல 3935 பணியிடங்கள்னு இருந்ததை செப்டம்பரில் 727 பணியிடங்கள் அதிகரித்து மொத்தமாக 4662 பணியிடங்கள் பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது. அந்த 4662 பணியிடங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 வகையான பணியிடங்களாக பிரியுது. ஸோ நம்ம இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா 8 தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் அதர் வேக்கன்சிஸ் வேறு இருக்குது. அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில அதர் வேக்கன்சிஸும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதில் பெருவாரியாக பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியது ஸ்டெனோடைப்பிஸ்ட் கிரேட் 3 பார்த்திங்கன்னா 361, ஃபாரஸ்ட் கார்டு பார்த்திங்கன்னா 65, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் 37, ஃபாரஸ்ட் வாட்சர் 71, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ 218, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி 1969, ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி 46, ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 239, டைப்பிஸ்ட் 1392, மொத்தமாக 4662 வேக்கன்சி இருக்குது. ஸோ இது இல்லாமல் அதர் இன்னொரு 2-3 ஜாப்ஸ் வேறு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம இந்த லிஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 டைப் ஆஃப் வேக்கன்சி பார்த்துருக்கோம். இது இல்லாமல் இன்னொரு 3 வகை பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ மொத்தம் 12 வகையான வேக்கன்சி, 12 வகையான ஜாப் டைப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இந்த 2025 இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4662 பணியிடங்கள். அதேமாதிரி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல். ஸோ அதில் ஓப்பன் காம்படிஷன் பார்த்திங்கன்னா 31%, பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கு பார்த்திங்கன்னா பிசி மொத்தமாக 30%, அதில் பிசிக்கு மட்டும் 26.5, பிசிஎம்க்கு இன்க்ளூட் சப் ரிசர்வேஷன் ஃபார் பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ்க்கு பிசிஎம்க்கு 3% சொல்லி மொத்தமாக 30% இருக்குது. அதுக்கப்புறம் மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ் அண்ட் டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் 20% இருக்குது, எம்பிசி அண்ட் டிஎன்சி. அண்ட் ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக 18%. அந்த 18 இன்க்ளூட் சப் ரிசர்வேஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததியர் எஸ்சிஏக்கு தனியாக 3%, மொத்தமாக 18% இருக்குது. அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு பார்த்திங்கன்னா 1% இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் இது ஏன் நான் உங்களுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி கொடுத்துருக்கேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெனோடைப்பிஸ்ட் எடுத்துக்கோங்க, 361 வேக்கன்சி இருக்கா. இந்த 361 வேக்கன்சியில் 31% பார்த்திங்கன்னா ஓப்பன் காம்படிஷன், 30% பார்த்திங்கன்னா பிசி ப்ளஸ் பிசி முஸ்லீம், 20% பார்த்திங்கன்னா மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் எம்பிசிக்கு, 18% பார்த்திங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்சிஏக்கு, 1% பார்த்திங்கன்னா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா கால்குலேட் ஆகும். 4662 வேக்கன்சி அப்படியே 31%, 30%, 20%ன்னு பார்த்திங்கன்னா பிரியாது. ஸோ வேக்கன்சி வைஸ் பார்த்திங்கன்னா அந்த ரிசர்வேஷன் கோட்டா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஃபாரஸ்ட் கார்டு வெறும் 65 பணியிடங்கள் இருந்தாலும் அது அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா பிரியும். அதேமாதிரி ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சரு, விஏஓ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் பிரியும். ஸோ அந்த மாதிரி இதனால தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் ஓவரால் ரேங்கிங் தனியாக, கம்யூனிட்டி ரேங்கிங் தனியான்னு பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அதிலேருந்து நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ இந்த 12 வகையான ஜாப் டைப்ஸ் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன வேக்கன்சிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதில் உங்களோட கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் என்ன ரேங்கிங்கில் இருக்கீங்க, அதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கும். ஒரு பிக் ப்ராசஸ். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது இதில் யார் செலக்ட் ஆகிறீங்களோ இப்போ ரிசல்ட் வெளிவந்ததுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ரிசல்ட்லேயே தெரிஞ்சிடும் நீங்கள் கம்யூனிட்டி ரேங்கிங்கில் எவ்வளோ இருக்கீங்க அப்படின்ட்டு. அண்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு அழைப்பானை விடுப்பாங்க, கவுன்சிலிங் எப்போ வரணும் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட ஒரு அறிவிப்பு உங்களுக்கு வரும். ஸோ அது வந்ததுக்கப்புறமா நீங்கள் கவுன்சிலிங் நேரில் போகணும். ஸோ அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் மார்க்கு, அதுக்கு நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது அந்த போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா. அப்படி அந்த போஸ்டிங் கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட்டு, ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் கொடுத்துருக்க மாட்டீங்க, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு கொடுத்துருப்பீங்க. அதில் எது உங்களுக்கு ஷூட் ஆகுதோ அது பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு, கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா எது கிடைக்குதோ அதான் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் நல்ல ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ வேகன்சி இருக்குது, ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் எவ்வளவு, இதை வச்சு எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த பணியிடங்கள் வந்து மேபி இப்போ 6000 வேகன்சி வரைக்கும் போச்சு அப்படின்னா, அப்போ இந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சரு, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரு, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆன் செக்யூரிட்டி, ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி, ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், டைப்பிஸ்ட்டு, இதோட பணியிடங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இருக்க கவுண்டரை விட வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். அப்படி அதிகரிச்சதுன்னா கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 8 நாட்களில் வந்து வெளியாக இருக்குது. 8 நாட்களில் எப்போ வேணால் வெளியாகலாம். இன்றைக்கு கூட வெளியாகலாம், நாளைக்கு வெளியாகலாம், அக்டோபர் எண்டுக்குள்ளே எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அந்த பணியிடங்கள் அதிகரிப்பு குறித்து எப்போ நியூஸ் வந்தாலும் நான் நம்மளோட சேனலில் வீடியோ போடுறேன். இதே மாதிரி தெளிவாக எந்தெந்த வேகன்சிக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஜாப் டைப்புக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறது வரைக்கும் நான் போடுறேன். ஸோ மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.